குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு நேற்று முந்தா நாள் செஷன்ஸ் ட்ரையல் பார்த்தோம். இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ட்ரையல். பிஎன்எஸ் ஆக்டில் என்ன சொல்றாங்க, சிஆர்பிசியில் என்ன சொல்றாங்க, ரெண்டு சட்டத்துக்குள்ள எது மாற்றங்கள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமே ஷார்ட்டாக பார்க்குறோம். இனியிலிருந்து கிளாஸ் ஒவ்வொன்றும் விளக்கமாக தெளிவாகவும் நடைபெறும். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு நண்பர்களும் படிக்க ஆர்வமுள்ள சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் படிக்க ஆர்வமுள்ள நண்பர்களும் வழக்கறிஞர் பெருமக்களும் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாரண்ட் கேஸ் ஆன் தி பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர். இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ட்ரையல். இதுவே ஒரு எஃப்ஐஆர் போட்டா அரசு தரப்புல என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுது. அப்ப ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுடைய பவர் என்னன்றது சொல்றதுக்கு தான் இது. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு செக்ஷன் 244 250 வரைக்கும் சிஆர்பிசியில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. வாரண்ட் கேஸ் ஆன் பிரைவேட் கம்ப்ளைண்ட் பிரைவேட் ப்ரொசீஜர் ஃபைலிங் ப்ரொசீஜர். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுறது, பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறன்ற மாதிரி தான் சொல்ல வருது. கம்ப்ளைண்ட்டு அடுத்து காக்னிசன்ஸ், கைது செய்யக்கூடிய குற்றமா இல்லை நான் காக்னிசன்ஸ்க்கு நான் கைது செய்ய முடியாத குற்றமா என்றது தான் இது. நான் காக்னிசன்ஸ் வித் நான் காக்னிசன்ஸ் இந்த டிஃப்ரெண்ட்டாக சொல்றது. அதன் பிறகு காக்னிசன்ஸ் என்றது இருந்தாலே அதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். சம்மன் இஷ்யூஸ் பண்ணணும். சம்மன் இஷ்யூஸ் செக்ஷன் 182 செக்ஷன் இங்கே தனியாக சொல்லியிருக்காங்க, அதை நான் விளக்கம் கொடுக்குறேன். சம்மன் இஷ்யூடு, அக்யூஸ்டுக்கு சம்மன் இஷ்யூடு பண்ணுற பிறகு அதன் பிறகு கம்ப்ளைண்ட் அவங்க வராங்க. கம்ப்ளைண்ட் எவிடன்ஸு அப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதன் பிறகு காக்னிசன்ஸாக நான் காக்னிசன்ஸாக மேஜிஸ்ட்ரேட் பார்க்கணும். அதன் பிறகு அக்யூஸ்டுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணணும் கோர்ட் மூலயமாவோ போலீஸ் தரப்பு மூலமாவோ. அதன் பிறகு போலீஸ் அக்யூஸ்ட் ஆஜரான பிறகு அப்போ கம்ப்ளைண்ட் சைடு எவிடன்ஸ் உங்கள் தரப்பு சாட்சிங்க புகார் கொடுக்கப்பட்டவருடைய சாட்சியத்தை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதற்கு முன்னாடி இதுக்கு டிஸ்சார்ஜ், அதன் பின்னாடி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் செக்ஷன் 239 அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த குற்றத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால இந்த வழக்கிலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள், நீக்கிவிட்டு நீங்கள் வழக்கு நடத்துங்கள் என்று சொல்வதற்கு தான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோடைய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போகிறது. அதுவே செஷன்ஸ் கோர்ட்டில் இருந்தால் அது என்ன சொல்லுவாங்க, 227 228 செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வழக்கில் தான் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போகிறது. அப்போ டிஸ்சார்ஜ் பெட்டிஷனுக்கு 239, அதுவே பிஎன்எஸ்ல 262. அதன் பிறகு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அக்யூஸ்ட் ஓகே ஆயிடுச்சு, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு, போயாச்சு, பெயில் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து சார்ஜ் ஃப்ரேம். இந்த மீது உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அதுக்கு அவர் சொல்கிறார் இருக்கு. சார்ஜ் ஃப்ரேம் 240 செக்ஷன் சிஆர்பிசியில் 240, பிஎன்எஸ்ல 263 சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான குற்றங்கள் உன் மீது சுமத்தப்பட்டுள்ளது, அதற்கு நீ என்ன சொல்ல போகிறாய் அப்படி என்று கேட்டு அதற்கேற்றவாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேஜிஸ்ட்ரேட். அடுத்தது பிளே ஆஃப் கில்ட்டி. பிளே உன் மீது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஃப்ரேம் பண்ணிருக்கு, அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறாங்க, குற்றத்தை ஏற்றுக்கிறியா இல்லையா, குற்றத்தை நாட் அக்செப்டு, பிளே இஸ் நாட் கில்ட்டி இல்லை பிளே அக்செப்டு. அந்த அக்செப்டு என்ன மாதிரியான அக்செப்டாக இருக்குது, இரட்டல் இல்லாமல் ஐயப்பாடு இல்லாமல் சந்தேகம் இல்லாத ஐயப்பாடு இருந்தால் மட்டுமே அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் சந்தேகத்தின் அடிப்படையில் ட்ரையல் நடத்தப்பட வேண்டும். அதுதான் பிளே. பிளேக்கு 241 சிஆர்பிசி, பிஎன்எஸ் 264. பிளேக்கு அதற்கு முன்னாடியே டிஸ்சார்ஜ் முடிஞ்ச உடனே டாக்குமெண்ட் சப்ளை டு தி அக்யூஸ்டுக்கு எத்தனை வழக்கு தாக்கல் பண்ண 60 நாளுக்குள்ளே அவங்களுக்கு டாக்குமெண்ட் சப்ளை பண்ணிடணும், கொடுத்துடணும். அதான் சரி. செக்ஷன் 207
சிஆர்பிசியில் 264 வந்து இதில் இருக்குது 66ல். அதன் பிறகு எவிடன்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸு, அரசு தரப்பு சாட்சியத்தை கொண்டாடணும். அப்புறம் டிஃபென்ஸ் எவிடன்ஸு, அக்யூஸ் தரப்பு சாட்சியத்தையும், அதனால் ஆர்கியூமெண்ட்டு, அதன் பிறகு ஜட்ஜ்மெண்ட்டு, அப்புறம் ஹியரிங்கு, பெனால்ட்டி, டிஃபமேஷன், ஃபைன் என்றதெல்லாம் போயிட்டுருக்கோம். அது 240 ஜட்ஜ்மெண்ட்ஸ் 248, டிஃபென்ஸ் எவிடன்ஸ் சைடு வந்து 243, 268 பிஎன்எஸ், சிஆர்பிசி 243, ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸ் 241, 264. இப்போ அது பிரைவேட் கம்பெனியுடைய ப்ரொசீஜரை நம்ம பார்த்துட்டோம். அதை பார்த்த பிறகு இப்போ முறையாக போலீஸ் தரப்பில் போயிட்டு கேஸை போடுறோம். ஒரு சம்பவம் நடக்குது, அவன் எடுத்தவொடனே எங்கே போவான்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுப்பான். போலீஸ் ஸ்டேஷன் புகார் கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க? எஃப்ஐஆர் விசாரணை பண்ணி பிரமே பேசியிருக்கா, சரி வழக்கு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ் தரப்பில் யார் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க தரப்பில் வந்து அவங்க தரப்பு மேலே வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்ட அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? அடுத்து என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். 161 ஸ்டேட்மெண்ட்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அறிக்கை தயார் பண்ணணும். அதை அறிக்கை தயார் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். ஃபைனல் ரிப்போர்ட் அண்ட் சார்ஜ் ரிப்போர்ட், சார்ஜ் ஷீட், ஃபைனல் ரிப்போர்ட் ஆர் சார்ஜ் ஷீட், இது கோர்ட்டுக்கு போயிடும். கோர்ட்டுக்கு போன உடனே அடுத்து என்ன இருக்குது பார்த்தியா? இவர் என்ன சொல்கிறாங்க பாரு, ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் போட்டோன்னே என்ன பண்ணணும்? 161 ஸ்டேட்மெண்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணோன்னே என்ன பண்ணணும்? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சார்ஜ் ஷீட் இதெல்லாம் யாருடைய வேலை? எஃப்ஐஆர் போகிறது போலீஸ் வேலை, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது போலீஸ் வேலை, சார்ஜ் ஷீட் போகிறது போலீஸ் வேலை. அடுத்து யாருன்னு காக்னிசன்ஸ். அப்போ காக்னிசன்ஸ் யார்? இது நான் காக்னிசன்ஸா இல்லை காக்னிசபிளா அப்படின்னு தான் பார்க்கணும். கைது செய்யக்கூடிய குற்றமா, கைது செய்ய முடியாத குற்றமா என்று பார்க்க வேண்டும். அப்போ காக்னிசன்ஸ் யார்? என்னன்னா பர்மிட், வித்தவுட் பர்மிட் நாட் அரெஸ்டடு, மேஸ்டர் பர்மிஷன் வேணும். ஓகே. ப்ராசஸ் அடுத்தது அது அக்யூஸ்ட் ப்ராசஸ். சம்மன் கேஸ், சம்மன்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி, வாரண்ட் கேஸ் இருந்தாலும் அக்யூஸ்டுக்கு வாரண்ட்டுக்கு சம்மன் அனுப்பிச்சிடணும். அதன் பிறகு சப்ளை டு டாக்குமெண்ட்ஸ். அக்யூஸ்டுக்கு என்ன பண்ணணும்? உனக்கு இந்த மாதிரி குற்றம் சுமத்தப்பட்டு உன் மேலே அறிக்கை தாக்கல் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு வந்துச்சு, காக்னிசன்ஸ் உன்னை கைது செய்யலாமா வேண்டாமா என்ற சார்ஜ் ஷீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ இந்தா உன் மேல் இந்த மாதிரி குற்றங்களாம் சுமத்தப்பட்டுள்ளது, இதுக்கு நீ என்ன செய்ய போற, அதுக்கு நீ என்ன பதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரசு தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் அக்யூஸ்டுக்கு ஒரு தரப்பை ஒரு செட்டு காப்பி கொடுக்கணும். சப்ளை த டாக்குமெண்ட் 207 சிஆர்பிசி 230 பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் டாக்குமெண்ட் அக்யூஸ்ட் கொடுக்கணும். இந்த டாக்குமெண்ட் பிரகாரம் படிச்சு பார்த்துட்டு இதுல எனக்கு சாதகம் சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸா இருக்கு, அதனால இந்த வழக்கை வந்து இந்த வழக்குல இருந்து நீக்கி விட்டு நீங்க மற்ற வக்கீல்ஸுக்கு கேஸ் நடத்துங்க, இல்லை இந்த வழக்கை ரத்து பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த வழக்கு. அப்போ டிசார்ஜ் பெட்டிஷன் போடணும். அப்போ டிசார்ஜுக்கு என்ன சொல்றதுன்னா 239 அங்கே இருக்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு சார்ஜ் பிரேம் பண்ணும். சார்ஜ் பிரேம் பண்ணா உன் மீது ஆல்ரெடி அங்கே 2 சேர்ந்தோம். சார்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, உன் மீது இந்த குற்றங்களாம் சுமத்தப்பட்டுள்ளது, இதற்கு நீ என்ன சொல்கிறாய்? அப்போ பிளே ஆஃப் கில்ட்டி ஆட்டோமேட்டிக் வந்துச்சா? பிளே 240 சார்ஜ் பிரேம் பண்ணுறாங்க. 263 பிஎன்எஸ் ஆக்டில் பிளே ஆஃப் த கில்ட்டி. அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, ஒரு சார்ஜ் ஷீட்ல என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க, பிளே ஆஃப் கில்ட்டிக்கு வந்து எந்த ஐயப்பாடு இன்றியும் பிளே ஆஃப் கில்ட்டிக்கு செக்ஷன் 241 பிஎன்எஸ் ஆக்ட் 264 ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் சுக்தேவ் சிங். இந்த குற்றத்தில் ஒப்புதல் தெரிவிக்கப்படும் தன்னிச்சையாக இருக்க வேண்டும். ஒரு அக்யூஸ்ட் ஒப்புதல் தெரிவிக்கிறான், இந்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன், ஏத்துக்கிறேங்க, எனக்கு தண்டனை வழங்க, காலத்தை வீணடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல என்றால் அவன் எந்த நோக்கத்தோடு சொல்கிறான்? அவன் தன்னிச்சையாகவும் வாலண்டரியாகவும் எந்த கூடுதல் இன்றியும் அவன் சொல்லப்படுதல் வேண்டும். அப்படி சொன்னால் மட்டுமே உச்ச நீதிமன்றம் அவனுக்கு அதன் பிறகு அந்த மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு தண்டனை வழங்கப்படலாம். இல்லை என்றால் அது சந்தேகத்தின் அடிப்படையில் வருவிச்சு விசாரணை நீதிமன்றத்தினுடைய
அதிகாரத்தை பயன்படுத்தி அதற்கான காரணத்தை கண்டறிந்து விடுவிக்கான ஆதாரத்தை தேட வேண்டும். அப்ப பிழையப்ப கல்விக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் சுக்தேவ் சிங் என்ற வழக்கில் ஐயப்பாடின்றி ஒரு கொடுக்கப்படும் வாக்கு மூலமே அந்த வழக்கில் தான் நீங்க அவர் மீது தண்டனை வழங்க முடியும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸ், டிஃபென்ஸ் சைடு எவிடன்ஸ், அரசு தரப்பு சாட்சியத்தை விசாரிச்ச பிறகு அடுத்தது அக்யூஸ் தரப்பு சாட்சியங்கள் இருந்தால் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி, இது காமன் ப்ரொசீடிங்ஸ் ரெண்டு தரப்புனா, அதன் பிறகு ஆர்குமெண்ட்ஸ், இரு தரப்புலையும் ஆர்குமெண்ட், அதனை தொடர்ந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லியாச்சு, ஆர்குமெண்ட் பண்ணாச்சு, எல்லாமே முடிஞ்சாச்சு. அடுத்து ஜட்ஜுக்கு என்ன வேலை? தீர்ப்பு சொல்றதா வேலை. அப்ப அந்த தீர்ப்பு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்யணும்னா, தண்டனை என்ன மாதிரியாக அறிவிக்கலாம்? ஒன்று, தண்டனை மட்டும் அறிவிக்கலாம். குற்றத்தின் தன்மையை பொறுத்தும் ஆர்குமெண்ட் ஆதாரங்களை பொறுத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது அந்த நீதிமன்றத்தின் அதிகார பார்வைக்கு உட்பட்டு அவர் என்னென்ன வழங்கலாம்? ஒன்று தண்டனை மட்டுமே வழங்கலாம், இல்லை தண்டனை சேர்த்து ஃபைனும் வழங்கலாம், ஃபைனோடு சேர்த்து அபராதமும் விதிக்கலாம், நஷ்டீடு கொடுக்க சொல்லி விசாரிக்கலாம், கொடுக்கலாம், தண்டனை கொடுக்கலாம். இது மூன்றும் கொடுக்குற அதிகார பவர் நீதிமன்றத்துக்குமே உண்டு. அப்போ அந்த சென்டென்ஸ் இது. அதன் பிறகு அக்யூஸ்டு அப்பீல் போகலாம். இல்லை ஒருவேளை பொய் கேஸாக இருந்தால் அதே மேஜிஸ்ட்ரேட்டு அவர் என்ன பண்ணலாம்? ஃபைன் போட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு இத்தனை வருஷமா கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்கிறான், இந்த ஜெயிலில் இருந்தால் அதுக்கு நஷ்டம் கொடுக்க சொல்லி கொடுக்கலாம். அதுதான் இது ப்ரிவிஷன். முடிச்சா அடுத்தது நம்ம இங்கே வருவோம். அப்போ ட்ரையல் எத்தனை வகை? கைண்ட்ஸ் ஆஃப் த ட்ரையல். இப்போ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரொசீஜர், ட்ரையல் நடத்துகிற ப்ரொசீஜர் வேற, எஃப்ஐஆர் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து வர சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குற ரிப்போர்ட்டை ட்ரையல் வேற அப்படின்றதுலாம் இல்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஒன்று, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து புகார் கொடுத்து வழக்க நீதிமன்றத்துக்கு வர ஆவணத்தை வச்சு ட்ரையல் நடத்துறது. ஒன்று, டைரெக்டாக ஜட்ஜிட்ட கொடுத்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து ட்ரையல் நடத்துறது. இதுதான் வித்தியாசம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று தான், இதுதான். அடுத்தது, இப்போ ட்ரையல் எத்தனை வகைப்படும் அதுதான் இருக்கிறோம். வாரண்ட் கேஸ் ட்ரையல், சம்மன் கேஸ் ட்ரையல், சம்மரி ட்ரையல். 3 வகையான ட்ரையல் இருக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. அப்ப சம்மரி ட்ரையல் எத்தனை வருஷம் இருக்கும்? வாரண்ட் கேஸ் எக்ஸீடிங் அப் 2 years பனிஷ்மெண்ட். இப்ப வாரண்ட் கேஸ்னா 2 வருஷத்துக்கு மேல உள்ள கேஸ் எல்லாமே வாரண்ட் வாங்கி தான் அரெஸ்ட் பண்ணுவோம். எக்ஸீடிங் 2 years above உள்ள பனிஷ்மெண்ட் கேஸ் செக்ஷன் பிஎன்எஸ் ஆக்ட் 261, சிஆர்பிசி 238 அதில் சொல்றாங்க. 238ல வந்து வாரண்ட் கேஸ் பறந்து வாரண்ட் ட்ரையல் சம்மன் பண்ணுறதுன்னு அர்த்தம். சம்மன் கேஸ்ல என்ன சொல்றேன்னு கேட்டா, இன்க்ளூட் 2 years இருக்கணும் தண்டனை. வாரண்ட் கேஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? எக்ஸீடிங் ஆஃப் த 2 years. சம்மன் கேஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? இன்க்ளூட் 2 years, அப் டு 2 years வரைக்கும் தான். ஒரு அப் டு 2 years பனிஷ்மெண்ட் உள்ள கேஸ் அத்தனையுமே சம்மன் கேஸ். சம்மன் வர வச்சு அவங்க நடவடிக்கை இருக்கு. செக்ஷன் 251, 259 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதே பிஎன்எஸ்ல 274லேருந்து 282 வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது சம்மரி ட்ரையல், மைனர் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 1 year பனிஷ்மெண்ட், அப் டு 1 year உள்ள பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கேஸ் அத்தனையுமே சம்மரி கேஸ். 6 months, 1 month, 3 months உள்ள கேஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்குற கேஸ் எல்லாமே சம்மரி ட்ரையல். அப்ப அதை அவங்க என்ன பண்றாங்கன்னா, சம்மரி ட்ரையலை எப்படி நடத்தணும்? வாரண்ட்டுக்கும் சம்மன்ஸுக்கும் சேம் ப்ரொசீடிங்ஸ் இன்டர்நெட் கொடுத்தாச்சு. அப்ப சம்மரி ட்ரையல் என்ன பண்ணுன்னு கேட்டா, அது எப்படி ட்ரையல் பண்ணுவாங்கன்னா சிம்பிளிஃபைடு. சிம்பிளினா சம்மரி ட்ரையல் வந்து அது எப்படி நடத்தினா சிம்பிளிஃபைடு, ஷார்ட் ரெக்கார்ட்ஸ், டிஸ்போசல் ஆஃப் த அக்யூஸ்ட், குயிக்லி டிஸ்போசல், இவ்வளவுதான். இதுக்கு டைம் அழுத்திக்கிட்டு இருக்கிறது இருக்குதா இல்லையா? கூப்பிட்டு வா, என்னாச்சு, என்ன சொல்லியிருக்கிற, என்ன ரெக்கார்டு பண்ற, கொடுத்துருக்க, என்ன பண்ணிருக்கிற, எவ்வளோ பண்ணிருக்க, 1 மாதம் 2 மாதம், சரி ஃபைன் கட்டுற, எவ்வளோ போறியா, ரைட் ஓகே கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த ஃபைன் கேஸ் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு கேட்டா, மொபைல் கோர்ட்டில் சொல்லலாம். உதாரணம் என்னன்னு கேட்டா, இப்போ யூரின் போகிறான், வண்டியில் ஹெல்மெட் போடாமல் போகிறான், ஃபைன் கட்டுறாங்க பாரு, அதெல்லாம் சம்மரி ட்ரையல் மாதிரி. இதெல்லாம் அதெல்லாம் சம்மரி ட்ரையல் மாதிரி. வண்டியில் ஹெல்மெட் போகும்போது இன்சூரன்ஸ் இல்லாமல் போகிறது, வாய்ஸ் என்ற திட்டிட்டு வர்றது, இதெல்லாம் சம்மரி ட்ரையல். மைனர் அஃபென்ஸ். மைனர் அஃபென்ஸ் எல்லாமே செக்ஷன் 262, 265 சிஆர்பிசி, அதே பிஎன்எஸ்ல 283லேருந்து 282 வரைக்கும் பிஎன்எஸ் ஆக்ட்ல சம்மரி ட்ரையல் பற்றி சொல்லுது.
இதில் ஏதாச்சும் புரிஞ்சுதா? இன்னும் நிறைய இருக்கு. ஷார்ட்ல ஏதாவது நம்ம வீடியோ போட்டுருக்கிறோம். இனிமேட்டு விரிவா அடுத்தது நாளைக்கு காக்னிசன்ஸ்னா என்ன அப்படின்றது விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த வீடியோவுக்காக சிறப்பாக புது ஐட்டத்தை ஒரு புது உபகரணத்தை கொண்டு வந்து மேடம் கௌசல்யா அவர்கள் இது வீடியோ எடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக மிக நன்றி. மேடம் எப்பொழுதும் அவருடைய உதவி நமக்கு தேவை. அவங்களுக்கு எப்பொழுதுமே இந்த வீடியோவில் அவங்க பேர் அடிக்கடி நான் சொல்லப்படுறது காரணம் அவங்களுடைய சப்போர்ட் தான் ஊக்குவிக்கிறாங்க எங்களை. அவங்களுக்கு எப்பொழுதும் நன்றி. ஓகே, தேங்க்யூ.